செட்டில் இருக்கீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தம்பி. உங்க ஒரு ஓட்டு அதிகமா கிடைக்கிறத நினைச்சு நான் ஆனந்தப்படுறேன். உங்க ஓட்டு, உங்க குடும்ப ஓட்டு எல்லாம் எனக்கே கிடைக்கணும். என்ன சம்மதம் தானே? சம்மதம் தான். நான் கேட்கிறேன்னு தப்பா நினைக்காதீங்க. டாக்டருக்கு எத்தனை வருஷம் படிக்கணும்? 5 வருஷம் படிக்கணும். அதுல 2 வருஷமா 1 வருஷமா குறைச்சு படிச்சா டாக்டர் ஆக முடியுமா? எப்படி தம்பி? சரி, இன்ஜினியருக்கு எத்தனை வருஷம் படிக்கணும்? 5 வருஷம் தான். அதுல 2 வருஷமா 1 வருஷமா குறைச்சு படிச்சா இன்ஜினியர் ஆக முடியுமா? முடியாது. இப்ப ட்ரைனிங்கே போகாம போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஆக முடியுமா? முடியாது தம்பி. சரி, அதை விடுங்க. இந்த தொகுதியை ஆள்றதுக்கு 5 வருஷம் அங்கீகாரம் கேக்குறீங்க. பாமர மக்களும் ஓட்டு போட்டு உங்களை எம்எல்ஏ ஆக்கி சட்டசபைக்கு அனுப்பிச்சிடறாங்க. இப்ப நான் என்ன கேக்குறேன், 48 கிலோமீட்டர் நீளமும் 36 கிலோமீட்டர் அகலம் இருக்கிற தொகுதியில எத்தனை இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு? அதுல சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் கொலாபரேஷன் எத்தனை இருக்கு? இதுல ஆண்டுக்கு மொத்தம் எவ்வளவு வருமானம் வருதுன்னு உங்களுக்கு தெரியுமா? சரி, அதை விடுங்க. நம்ம தொகுதியை ஒட்டி போற ரயில்வே இலாக்கா மூலமாகவும் தபால் தந்தி இலாக்கா மூலமாகவும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வருஷத்துக்கு எவ்வளவு வருமானம் வருது? மின்சார உற்பத்திலையும் சினிமா சம்பந்தப்பட்ட கேளிக்கை வரியிலையும் வீட்டு வரி, விவசாய வரி, விற்பனை வரி, உற்பத்தி வரி, இந்த வரிகள்லையும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வருஷத்துக்கு எவ்வளவு வருமானம் வருதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அப்படி வர்ற வருமானத்துல இந்த தொகுதிக்கு எவ்வளவு ஒதுக்குவீங்க? ஒதுக்குற பணத்துல பப்ளிக் ஹாஸ்பிட்டல், பப்ளிக் ஸ்கூலு, பப்ளிக் காலேஜ்னு இதுக்கெல்லாம் எவ்வளவு செலவு பண்ணுவீங்க? மீதி பணத்தை வச்சு இந்த தொகுதி மக்களுக்கு உதவ என்னென்ன திட்டங்கள் போடுவீங்கன்னு ஒரு பட்டியல் போட்டு சொல்ல முடியுமா? ஏன் சார், 1 வருஷமோ 2 வருஷமோ குறைச்சு படிச்சா டாக்டரோ இன்ஜினியரோ ஆக முடியாது சொன்ன நீங்க, ஒரு எம்எல்ஏக்கு அடிப்படை தகுதி என்ன வேணுமோ அது எதுவுமே இல்லாத நீங்க எல்லாம் எம்எல்ஏ ஆகி இந்த தொகுதிக்கு என்ன செய்ய போறீங்க? இதையெல்லாம் ஓரளவு தெரிஞ்சுட்டு வாங்க. உங்களை எதிர்த்து நிக்கிற எல்லாரையும் விலக சொல்லிட்டு உங்களை அன்னபூஷண நாங்களே வெற்றி பெற செய்யறோம்.